ஒரு பெரிய சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக அந்த எண்ணெயில் குக் ஆகணும். இந்த மீன் டைம் நமக்கு வந்து மட்டன் வந்து அவிஞ்சு வந்திருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா அதில் போட்டு மசாலாவில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அதை வந்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா லெஃப்ட் ஓவர்ஸ், அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம மட்டன் அவிச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை வந்து கொதிக்க வைக்கணும் மட்டனை. இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு எவ்வளோ கட்டியாக வேணும் இல்லைன்னா எவ்வளோ தண்ணியாக வேணும் அந்த